தான் உண்மையிலே பார்க்க வேண்டும். ஏன் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம். இது ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது அந்த கட்சியில இருக்கிறவங்களை தான் கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துவாங்க. எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டு பாராட்டு, அது வேற மாதிரி அந்த கட்சி பாராட்டு விழா வேணாலும் இருக்கலாமே தவிர, பொதுமக்களும் விவசாயிகளும் ஒரு எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டு பாராட்டு நடத்துகிறார்கள் என்று சொன்னா, அவர்கள் செய்த சாதனையை நீ ஒண்ணு கூட செய்யல என்பதை உனக்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த பாராட்டு விழாவே. அங்கு பாராட்டு விழாவை நடத்திட்டு அவர்களே பணத்தை போட்டு ஒரு டிராக்டரை வாங்கி இன்றைக்கு அவருக்கு பரிசாக அளித்திருக்கிறார்கள் எடப்பாடி அவர்களுக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு. ஆமா, அதனால ஒரு ஆளுங்கட்சி ஆட்சியிலே இருக்கிற பொழுது எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டு பொதுமக்கள், விவசாயிகள், தொழிலாளிகள் ஒரு பாராட்டு விழா நடத்துகிறார்கள் என்று சொன்னா ஆட்சியினுடைய லட்சணம் இதுல தெரியுது.